வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் புதுச்சேரி மற்றும் மரக்காணம் இடையே கரையை கடந்தது. அப்போது விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் மழை பெய்தது. நேற்று பிற்பகல் நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த பெஞ்சல் புயல் மாலை 5:30 மணிக்கு புதுச்சேரி மரக்காணம் இடையே கரையை கடக்க தொடங்கியது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடந்தது. புயலின் மையப்பகுதியான மாமல்லபுரத்திற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு வடக்குள் 60 கிலோமீட்டரிலும், சென்னைக்கு தெற்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்தது. புயல் கரையை கடந்தபோது திருவள்ளூர் மாவட்டம் முதல் காரைக்கால் வரை காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. அத்துடன் புதுச்சேரியில் கனமழை கொட்டியது. பகல் முழுவதும் பெய்த மழை இரவிலும் புயல் கரையை கடந்தபோது நீடித்ததால் நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டரும், புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பெஞ்சாங் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு 10:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. கடந்த 3 மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையக்கூடும். இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் அதி கனமழையும், 6 இடங்களில் மிக கனமழையும், 20 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளின் அடிப்படையில் பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும்.